அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை, இந்த காலையிலே உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. வேதத்தில் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 40ஆம் அதிகாரம் வசனம் 29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார், தத்துவம் இல்லாதவனுக்கு தத்துவத்தை பெருக பண்ணுகிறார். என்ன அற்புதம்! வாழ்க்கையில சோர்ந்து போயிட்டீங்களா? நானும் இந்த உலகத்தில் வியாதியினால் சோர்ந்து போய்விட்டேன். மனநிலை பாதிக்கப்பட்டவனாக ஒரு பைத்தியக்காரனை போல இருந்தேன். வாழ்க்கை முடிந்து போனது என்று சோர்ந்து போய்விட்டேன். இனி எனக்கு எதிர்காலமே இல்லை என்று சோர்ந்து போய்விட்டேன். ஆண்டவர் சோர்ந்து போன என் வாழ்க்கையிலே பலனை கொடுத்துவார். தத்துவமே இல்லாத ஒரு ஏழை விவசாய குடும்பத்திலே பிறந்த என்னை தத்துவத்தை பெருக பண்ணி இந்தியாவில் நூற்றுக்கணக்கான மிஸ்திரலை அனுப்பி அன்றைய உன்னதமான வேலை செய்வதற்கு தத்துவம் இல்லாத எனக்கு தத்துவத்தை பெருக பண்ணினார். தம்பி, நீ சோர்ந்து போயிட்டியா? ஒரு வேலை இல்லை, ஒரு படிப்பு இல்லை, ஒரு வீடு இல்லை, ஒரு அழகு இல்லை, ஒரு கல்யாணம் இல்லை, ஏதோ ஒரு காரியத்துக்கு நீ சோர்ந்து போய் விட்டாயா? சோர்ந்து போகிற உனக்கு பலன் கொடுக்கிறார். தத்துவமே இல்லாத உனக்கு தத்துவத்தை பெருக பண்ணி உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஏன் அதை செய்கின்றார்? இந்த பைபிள் செய்கிறது, அவர் சோர்ந்து போவதும் இல்லை, இழைப்படுவதும் இல்லை. அநாதி தேவன் சோர்ந்து போகிறதில்லை. உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். நீ காலையில எல்லாரும் உன்னை கைவிட்டுட்டாங்களா? எல்லாரும் உன்னை வெறுத்துட்டாங்களா? ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். சோர்ந்து போன உன் வாழ்க்கையில் பலனை கொடுப்பார். தத்துவமே இல்லாத உன் தத்துவத்தை பெருக பண்ணி உன்னை உயர்த்தி கட்டாயம் ஆசீர்வதிப்பார். உன்னே ஒன்று செய்வியா? நீ கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுதுதான் அது நடக்கும். தேவ சமூகத்தில் நீ காத்திரு. பொழுதான ஆண்டவர் உன் சோர்வில் இருந்து உன்னை விடுதலை செய்வார். உன் தத்துவத்தின் உன்னை பெருக பண்ணி உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். ஒரு புது பலன் அடைந்து கொள்வாய். உன் பழைய சோர்வு பலன், உன்னுடைய பழைய பலவீன பலன் எல்லாம் உன்னை விட்டு போய் ஆண்டவனை பலப்படுத்தி உனக்கு அற்புதம் செய்வார். உனக்கு அவர் சிறு ஜெபம் செய்யட்டும். அன்பின் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும், சுகத்தை கொடுக்கும், பலனை தாரும். என்னென்ன பாரங்கள், என்னென்ன கண்ணீர்கள், என்னென்ன வேதனைகள் இருக்கிறதோ எல்லாவற்றிலிருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, அந்த சோர்வில் இருந்து நீங்கள் விடுதலை கொடுங்க. தத்துவம் இல்லாத காரியத்தில் தத்துவத்தை கொடுத்து அவர்களை கரம் பண்ணி ஆசீர்வதிக்கும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.